நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்த இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 18. 2 Peter chapter 3 verse 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமேன். பேதுரு தன்னுடைய நிருபத்துடைய துவக்கத்திலையும் சரி, அதை முடிக்கும் போதும் சரி, அவர் குறிப்பாக நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, தேவனை அறிகிற அறிவில் வளருங்கள். சொன்னபடி இதை இந்த நிருபத்துடைய நிறைவு பகுதியில் மாத்திரம் இல்ல, இந்த நிருபம் துவக்கப்படும் போதும் இதையே குறிப்பாக பேதுரு எழுதியிருக்கிறாரு. 2 பேதுரு 1 மற்றும் 3வது வசனத்துல பார்த்தோம்னா, அங்கேயும் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல 3வது வசனத்திலையும் தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அப்படி தேவனை அறிகிற அறிவை அவர் மிகுதியாக மையப்படுத்துறாரு. அந்த அறிவுல அவர்கள் வளர்ந்த போதுதான் தேவனோடு ஒரு சீர்பொருந்தின உறவுல வந்திருக்கிறாங்க. இந்த நிருபத்துடைய 1 வசனத்துல சொல்லப்பட்டபடி அவர் அறிகிற அறிவினால கிருபையும் சமாதானத்தையும் அவங்களுக்குள்ளார பெற்றுக்கொண்டாங்க. அவங்க அநேக உபத்திரவங்களை கடந்து வந்தாலும் தேவனுடைய கிருபை அவங்களை வழிநடத்துறது. தேவனை அறிகிற அறிவினால அவங்களுடைய சமாதானத்தை அவங்க காத்து கொண்டாங்க. அந்தப்படியான அனுபவம் நமக்குள்ளாரையும் வரணுங்கிறதுக்காகவே இதை மறுபடியுமாக நமக்கும் சொல்றாரு. அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் போதுதான் பிதாவோடு ஒரு சீர்பொருந்தின உறவுக்குள்ளார வர முடியும். மனிதர்களாகிய நாம பாவத்துல விழுந்ததுனால தேவனை விட்டு தூரம் போனவர்களாக இருந்தோம். அப்படியாக தூரம் போனதுனால பிதாவின் தன்மை இன்னது என்று உணராத ஒரு வாழ்க்கைய மனுக்குளம் வாழ்ந்துட்டு இருந்தது. அப்படியான மனுக்குளத்தை மறுபடியுமாக தன்னோட ஒப்புரவாக்குவதற்கே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு. அந்த குமாரனும் அவரை அறிகிற அறிவின் ஆவினால நிரப்பப்பட்டவராக இருந்தார்னு சொல்லிட்டு ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம பாக்குறோம் இல்லையா. அப்படியாக அவரை அறிகிற அறிவில் அவர் நிறைந்திருந்ததுனால்தான் பிதாவுடைய சித்தம் செய்பவராக இருந்தாரு. நேற்றைய தினத்துல நாம பவுலடியார் எழுதின வார்த்தைகளை கூட பார்த்தோம். அவரும் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தன்னுடைய மாம்ச மேன்மையெல்லாம் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் என்ன சொல்றாரு. இந்தபடியாக ஒருவரால் மாற முடியுதுன்னா அது தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே சாத்தியமாகும். தேவனை நாம் அறிந்து கொள்ளும் போது அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல ஒரு மாற்றம் உண்டாகும். நாம வழக்கமா தேவனை நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய அற்புத அடையாளங்களுக்கும் நோக்கி பார்ப்பவர்களாகவே இருப்போம். அதை தாண்டி நம்முடைய பிதாவாக நம்மை காட்டிலும் நம்மை நன்கு உணர்ந்தவராக, நம்மை நேசித்து வழிநடத்துபவராக, நமக்கான தேவைகளெல்லாம் சந்திப்பவராக, நம்மீது கண்ணோக்கமாக இருப்பவராக, இப்படி அநேக காரியங்களை உணர்ந்து கொள்ளலாம். அப்படி அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவரை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த உறவுல ஒரு நிலையான தன்மை உண்டாகும். அவரோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டியதுடைய அவசியம் புரியும். அப்படியான அறிவை நமக்கு தந்தருவதற்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. அவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆவியானவர் துணை கொண்டு நாம தேவனை நோக்கி பார்க்கும்போது அவரை அறிகிற அறிவினால் நிறைந்தவர்களாக காணப்படுவோம். அப்படி இருக்கும்போது பிதாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய ஒரு சீர்பொருந்தின உறவுக்குள்ளார நாம வருபவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட உறவுக்குள்ள வந்தவர்களாகவே அவருடைய சீஷர்கள் காணப்பட்டாங்க இல்லையா. கிறிஸ்துவர்களை அழைத்த போது அவர்களுக்கு தேவனை பற்றின அறிவு மிகுதியாக இல்லை. ஆனா தேவனோடு கூட இருந்த தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தேவனை பற்றின புரிதலும் அவருடைய அன்பும் அவரை பற்றின அறிவும் விருத்தி அடைந்ததாக இருந்தது. அப்படியான அறிவை பெற்றுக்கொண்ட பிற்பாடே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாச்சு. தங்களை நேசித்து வழிநடத்துகிற தகப்பனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவங்கள முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. இப்படியான ஒரு சப்மிஷன் அவங்களுக்குள்ளார வந்திருக்குன்னா அது தேவனை அறிகிற உண்டானதா இருக்கு. அதனால்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்துல மறுபடியுமாக தேவனை அறிகிற அறிவை குறித்து மையப்படுத்துறாரு. அப்படியான அறிவை நாம பெற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கு உண்மையாக இருப்போம். அவரோடு சீர்பொருந்தின உறவுல இருப்போம். அவரை உதட்டளவுல மாத்திரம் இல்ல, மனதிலிருந்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம மாறணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அப்படி நாம மாறும்போது நம்முடைய ஜெப வாழ்க்கை சீராகும்.
அவரோடு ஐக்கியப்பட அவருடைய சமூகத்தை தேடி தனியாக நித்தம் விழித்து காத்திருப்போம். இந்தபடியாக நாம் அவரோடு நெருங்கும் போது அவரை இன்னமும் தன்னை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருப்பாரு. அப்படி தம்மை வெளிப்படுத்தி நம் மீது பூரண அன்பை காண்பிப்பவராக இருப்பாரு. இப்போ நாம நிதானிச்சு பார்க்கணும், நாம தேவனை எப்படி பார்க்கிறோம்? அவர் நம்முடைய பரிகாரியாகவா, இல்லை நம்முடைய தேவைகளை சந்திப்பவராகவா, இல்லை நம்முடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை செய்பவராகவா? இது எல்லாத்துக்கும் மேலாக அவர் நமக்கு நல்ல தகப்பனாக, நம்ம எல்லா விதத்திலையும் நடத்துபவராக, சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறாருங்கிறத நாம் அறிந்து கொள்ளணும். அப்படியான சீர்பொருந்தின உறவுக்குள்ள வருவதற்கு அவரை அறிகிற அறிவு அவசியமா இருக்குங்கிறத நாம உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து அவரோடு சீர்பொருந்தின உறவுல இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மோடு சீர்பொருந்தின உறவுல இருக்க உம்மை அறிகிற அறிவு அவசியமா இருக்குங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய கிருபையிலும் சமாதானத்திலும் பெருக உம்மை அறிகிற அறிவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நாடுபவர்களாக இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, உம்மை நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளும் போது எங்களுடைய பிதாவுடைய தன்மையை அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து கொள்வதற்கு ஏதுவான கிருபையை தேவரீர் எங்களுக்கு தந்தரலுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.